ஒரு நாள் காட்டுக்குள்ள சிங்கராஜா, புலி, கரடி, நரி 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மானை வேட்டையாடினாங்களாம். வேட்டையாடின மானை சிங்கராஜா பங்கு போட சொல்லி புலிய கூப்பிட்டாராம். புலி 4 பங்கா சமமா பிரிச்சுதான் அந்த மானை. உடனே சிங்கராஜாக்கு கோபம் வந்து, இவ்வளவு மட்டமா பங்கு போட நீ எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாராம். அடுத்ததா சிங்கராஜா கரடிய கூப்பிட்டாராம். கரடி வந்து நின்னு, சிங்கராஜா, இந்த மானை நான் 5 பங்கா போடுறேன், 2 பங்கு உங்களுக்கு, மத்த மிச்சம் இருக்க பங்கெல்லாம் எங்களுக்குலாம் 1 அப்படின்னு சொன்னதும் சிங்கராஜாக்கு கோவம் வந்து, இவ்வளவு மட்டமா பங்கு போடுறிய நீயும், இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னதும் கரடியும் அமைதியா போயிடுச்சான். அடுத்ததா சிங்கராஜா நரிய கூப்பிட்டாராம். நரி வந்து, சிங்கராஜா, இந்த மொத்தமான நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்க சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கிறத நாங்க எடுத்துக்கிறோம் சிங்கராஜா அப்படின்னு நரி சொல்லிச்சான். ஓ, உன்னோட பங்கு போடுற திறமைய பார்த்து நானே அசந்து போயிட்டேன், எங்க இருந்து இவ்வளவு அறிவாளித்தனமா பங்கு போட கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டதும் நரி சொல்லிச்சான், இதுக்கு முன்னாடி இருந்த புலி கிட்ட இருந்தும் கரடி கிட்ட இருந்தும் தான் கத்துக்கிட்ட சிங்கராஜா அப்படின்னு சொல்லிச்சான் நரி. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.